இளமாறன் அம்மா அவர்களுக்கு இந்த வெள்ளி செங்கோலை பரிசளிக்கிறார். பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிங்கப்பெண்ணே வெளியே வா, சிம்புட் பறவையே சிறகை விரி எழு, திருப்பு முகம் திற விழி, வையம் ஆண்ட வண்டமிழ் மரவே கையிருப்பை காட்ட எழுந்திரு, மக்களை ஒன்று சேர், வாழ்வை உயர்த்திட கடல் போல் எழுந்து வரும் மாப்பகை அழித்திட வீறு கொண்டு எழுக வீரமங்கையே எங்கள் புரட்சி தாயே, தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றி அமைக்கப் போகின்ற பிரகடனத்தை அறிவிக்க வருக வருக என்று எங்கள் அனைவர் சார்பிலும் வரவேற்கிறேன். வருக தாயே. பெரியோர்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான அன்பு தாய்மார்களே, புரட்சி தலைவரின் இரத்தத்தின் இரத்தமான புரட்சி தலைவரின் வழிவந்த சிங்கங்களான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 78ஆம் ஆண்டு பிறந்த நாளில் உங்களை எல்லாம் சந்தித்ததில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சி சிறப்புடன் அமைய ஒற்றுமையோடு பணியாற்றிய கழக தொண்டர்கள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு அம்மாவுடைய பிறந்த நாள், 78ஆம் ஆண்டு பிறந்த நாள். இந்த நேரத்தில் நான் நிறைய விஷயங்களை உங்களுக்கு எல்லாம் சொல்லணும்னு தான் இங்க வந்திருக்கிறேன். ஏன்னா அம்மா மறைவுக்கு பிறகு நம்ம கட்சியில எவ்வளவோ பிரச்சனைகள் என்னென்னமோ நடந்துச்சு. அதே போல பாத்தீங்கன்னா புரட்சி தலைவர் அவர்களை பற்றியும் நான் சில விஷயங்களை சொல்லணும். புரட்சி தலைவர் அவர்கள் தன்னை சினிமாவில் நடித்துக் கொண்டிருக்கும் போது தன்னை திமுகவில் அண்ணாவின் மேல் கொன்ற பற்றால் தன்னை இணைத்துக் கொண்டார். அவர் அந்த திமுக வளர்ந்ததுக்கு புரட்சி தலைவர் தான் காரணம், அண்ணாவுக்கு நல்லாவே தெரியும். அதனால அண்ணா புரட்சி தலைவரை தன்னுடைய இணையக்கணி அப்படின்னு சொல்லி வச்சிருந்து பாராட்டி சீராட்டி வச்சிருந்தார். அண்ணாவுக்கு உடல்நிலை சரியில்லாம போய் அவர் மறைந்த பிறகு திமுக யாரு தலைமையேற்கிறது, யாரு முதல்வர் ஆகிறது அப்படிங்கிற ஒரு நிலை வந்தப்போ புரட்சி தலைவரும் அண்ணா இருக்கும்போதே திமுகவால சட்டமன்றத்துக்கு நின்று எம்எல்ஏவா இருக்காரு அந்த சமயம். அதனால புரட்சி தலைவர் என்ன சொல்றாரு, கருணாநிதி இருக்கட்டும், அவருக்கு எல்லாருடைய சப்போர்ட்டும் தேவைன்னு புரட்சி தலைவரே எல்லாத்தையும் போய் பேசி புரட்சி தலைவர் தான் கருணாநிதிய முதலமைச்சர் ஆக்கினார். ஆனா என்ன ஆச்சு, கொஞ்ச நாள் பார்த்தாரு கருணாநிதி, முதலமைச்சர் சீட்டு கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அவரு வழக்கம் போலதான் என்ன செய்யறாரு, புரட்சி தலைவரை எப்படியாவது இந்த கட்சை விட்டு வெளியில நகர்த்திடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. அதனால என்ன பண்றாரு,
அவரை கச்சை விட்டு நீக்கிறாரு. தலைவர் வந்து வெளியில வந்து எல்லாத்தையும் சொல்றாரு. அது நம்பிட்டாரு. நான் சினிமால நீங்கெல்லாம் வந்து ஒரு முடிவு பண்ணி நல்லபடியா செயல்படுங்க. புரட்சி தலைவரோட வந்தவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, அன்னைக்கு திமுக இருக்கிற தொண்டர்களும் யாருன்னு பாத்தீங்கன்னா புரட்சி தலைவருடைய மன்றத்து ஆட்கள் தான். அதான் திமுக. அப்போ என்ன சொல்றாரு, மற்றவங்க யாரும் கேட்கல, இல்ல நீங்க வந்தாகணும், நீங்க ஒரு கட்சி துவங்கி நீங்க நடத்தி ஆகணும்ங்கிறாங்க. புரட்சி தலைவர் வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணமே அவர்கிட்ட இல்லை. அதனால என்ன ஆகுது, புரட்சி தலைவருக்கு கையில கச்சோ ஒண்ணுமே இல்லை. அப்ப என்ன சொல்றாரு, அனகாபுத்தூர் ராமலிங்கம் அவர் தலைவர் மேல ரொம்ப பாசம் உள்ளவர். அவர் ஒரு கட்சியை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காரு. அவர் என்ன பண்றாரு, தலைவருக்கு அதை கொண்டாந்து கொடுத்து நீங்க இந்த கட்சியை எடுத்து நடத்துங்க. அந்த கட்சி வந்து தலைவர் ஆரம்பிச்சது இல்லை, அனகாபுத்தூர் ராமலிங்கம் ஆரம்பிச்ச கட்சி. அதுக்கப்புறம் தலைவர் எடுத்து அதை நடத்துறாரு. முதல்ல திண்டுக்கல் தேர்தல் வருது நாடாளுமன்றத்துக்கு. அதுல மாயாத்தேவரை நிறுத்தி முத அப்போ வந்து சுயேட்சை சின்னம் அதை எடுத்து நின்று வெற்றி பெறாங்க. முதல் வெற்றி. அதுக்கப்புறம் தலைவர் வந்து சட்டமன்ற தேர்தல் இதெல்லாம் நின்று வெற்றி பெற்று 3 முறை தலைவர் வந்து ஆட்சி பண்றாரு. அதுல ஒரு முறை பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம அமெரிக்கால இருந்தாரு. அப்ப என்ன, அம்மாவை அரசியலுக்கு கொண்டு வந்துட்டாரு. அம்மா கொள்கை பரப்பு செயலாளராக இருக்காங்க. அந்த சமயத்துல பிரச்சாரம் எல்லாம் அம்மா போய் பண்றாங்க. தலைவர் வந்து உங்களோட வருவாரு, உங்களையெல்லாம் வந்து பாப்பாரு, நான் சொல்றத நம்பி ஓட்டு போடுங்கிறாங்க. ஏன் அந்த வார்த்தை சொன்னாங்கன்னா, கருணாநிதி ஒரு பக்கம் பிரச்சாரத்துல என்ன சொல்றாரு, தலைவர் இறந்து போயிட்டாரு, அவரை ஐஸ் பெட்டியில வச்சிருக்காங்க, அதனால அம்மா பொய் சொல்லுது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் மக்களை திசை திருப்பினாரு. ஆனா அதெல்லாம் நடக்கல. நல்லபடியா தலைவர் வெற்றி பெற்று வந்து பதவி ஏற்றுக்கிட்டார். இப்படிதான் அதிமுகவுடைய வரலாறு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, 87ல தலைவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாம போய் தலைவர் மறைகிறார். டிசம்பர் மாசம் 24ஆம் தேதி. அந்த நேரத்துல அம்மா வந்து கொள்கை பொறுப்பு செயலாளரா ஒரு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போறாங்க. போய் நம்ம கழக தொண்டர்களோட அம்மா வந்து பயணிக்கிறாங்க. பார்ட்டி ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு அம்மா வந்து பேருக்கு பக்கத்துல வெறும் கோபாசான்னு போட்டுக்கிட்டு உட்காரல, வேலை செஞ்சாங்க. கட்சி தொண்டர்களுடைய குறைகள் எல்லாம் கேட்டு தலைவர் இருக்கும்போது அவருக்கு என்னென்ன பிரச்சனை இந்த குடும்பத்துல வேலை வாய்ப்பு கேட்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி நல்ல விஷயங்களை மந்திரியா தெரியல. அங்க ரன்னிங்ல எடுத்துக்கிட்டு
அங்கதான் வலி வலி கிடையாது வரீங்க இங்க வராதீங்க அப்படி போயிடுங்க பேசுறதே கேட்க விட மாட்டேங்குது அதே மாதிரி தான் நாங்க அதுக்கப்புறம் தான் போய் தலைவருக்கு அம்மா வைக்கிறாங்க இதெல்லாம் நடந்துச்சு. நான் மனசுக்குள்ளே சின்ன பொண்ணு ஒரு சபதம் எடுக்கிறேன். தூரத்துல இல்ல அப்படிங்கிறத மனசுக்குள்ள நினைச்சாங்க. நினைச்சிட்டு போலீஸ் கமிஷனர் வந்து சொல்றாரு, இதுக்கு மேல இங்க அம்மாவை வைக்காதீங்க, அம்மா உயிருக்கு ஆபத்து, அம்மாவை உடனே வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்கன்றாரு. நாங்கெல்லாம் என் குடும்பத்தை சேர்ந்தவங்க கூட இருந்தாங்க, கட்சி தொண்டர்கள் இருந்தாங்க. அவங்க நிலத்திலேயே அனுமதிக்கல, அவங்க எல்லாம் வெகு தூரத்துல நிக்கிறாங்க. நாங்க அம்மாவை அழைச்சிட்டு போயஸ்கான வீட்டுக்கு கொண்டு போனோம். அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க, இது வேண்டாம், இந்த அரசியல் எனக்கு வேண்டாம், இவங்கெல்லாம் வந்து என்னை கேவலப்படுத்துறாங்க, நான் தலைவர் மீது உடல்நிலை சரியில்லை, நீ கூட வந்து உதவியாருன்னு சொன்னாரு, அதுக்காக தான் நான் வந்து இருந்தேன், அதனால இது வேணான்ட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், உங்களை சீண்டிட்டாங்க, அதனால இவங்களை நம்ம சும்மா விடக்கூடாது, ஒரு முறை தான் நம்ம வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவாதம் பண்ணி இருக்க வச்சு, அதுக்கப்புறம் அம்மா வந்து தேர்தல் களத்துக்கு வராங்க. அப்ப நம்ம கட்சி இப்ப இருக்கிற மாதிரிதான் ரெண்டாவது பிரியுது, பிரிஞ்சு சேவல் புறா தனித்தனியா நின்னோம். சேவல் 27 தொகுதியில வெற்றி பெற்று முதல் பெண் எதிர்கட்சி தலைவரா அம்மா ஆகுறாங்க தமிழ்நாட்டுல. அதன் பிறகுதான் திரும்ப தேர்தல் வந்து எதிர்கொள்றோம். வெற்றி பெற்று 91ல முதல்வர் ஆகுறாங்க. அது மாதிரி அம்மா கிட்டத்தட்ட 15 வருஷம் தமிழ்நாட்டு மக்களுக்காக முதல்வர் ஆகி எண்ணற்ற திட்டங்களை எல்லாம் செஞ்சிருக்காங்க. அதுல கூட இருந்து எல்லா நல்லது கெட்டையும் பார்த்தாலே. அதனால இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, அதே போல ஒரு நியூஸ் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு கட்சியில. அப்போ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. 2016 தேர்தல் முடிஞ்சு 72 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். நான் வீட்டுக்கெல்லாம் அழைச்சிட்டு வரத்துக்கு நல்ல நாள் பார்த்து வச்சிருக்கோம். யாருமே எதிர்பார்க்காத பார்த்து அட்டாக் மாதிரி வந்துருச்சு. அதுலதான் அம்மாவுக்கு பாருது. ஆனா வெளியில என்னென்ன கதை கட்டி விட்டாங்க நம்ம எதிரியெல்லாம்.
இந்த அம்மா தான் கொண்டுட்டு அப்படின்னாங்க. இதெல்லாம் யாராவது நம்புவாங்க? நீ அரசியலுக்காக நீங்க செஞ்சீங்கன்னா அது எப்படி உண்மையாகும்? அது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். திரும்ப என்ன ஆகுது? அம்மா மறைஞ்சதும் அன்னைக்கு ராத்திரி நம்ம மந்திரிகள்லாம் வராங்க. என்ன சொல்றாங்க? சின்னம்மா நீங்க முதல்வர் ஆகிங்க. அப்படிதான் எல்லாரும் சொன்னது. எல்லா எம்எல்ஏக்களும் சொன்னது. இது எல்லாமே அந்த தனியார் ஆஸ்பத்திரியில நடக்குது. நான் என்ன தெரியுமா சொல்றேன்? நான் ஒரு அரசியல்வாதி கிட்ட பழகின மாதிரி நான் பழகவே இல்லை. என்னோட சொந்த உடன் பிறந்த அக்காவா நினைச்சிட்டேன். அதனால நான் என்ன சொல்றேன், அக்கா இருக்கு. இப்ப நான் முதலமைச்சரா நான் பதவியேற்க முடியாது. அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அவங்க முறைப்படி நான் வீட்டில் செய்ய வேண்டியது இருக்கு. அதனால வேணாம். இருந்த மாதிரியே பன்னீர்செல்வம் இருக்கட்டும், மற்ற அமைச்சர்கள்லாம் அப்படியே இருக்கட்டும். இடையில செங்கோட்டையனை எடுத்திருந்தாங்க. அதனால அதை மட்டும் சொன்னேன். செங்கோட்டையனை நம்ம சேர்த்துக்கணும் அப்படியெல்லாம் சொல்லிட்டு இப்ப இருக்கிறவங்க முதல்ல பதவி ஏற்றுருங்கன்னு சொல்லி நைட்டே ராத்திரியே பதவி ஏற்கிறாங்க. இதான் நடந்துச்சு. ஒரு வாரம் 10 நாள் ஆச்சு. பன்னீர்செல்வத்துக்கு மேல ஒன்றும் குறை இல்லை. அவரு ஒழுங்காதான் அவரு போயிட்டு இருந்தாரு. ஆனா சுத்தி இப்ப இருக்கிற கும்பல் இங்க அதெல்லாம் என்ன பண்ணுது? என்கிட்ட ஒரு நாள் கூட ஆகல. என்ன சொல்றாங்க? போயிருக்கார வீட்டுக்கு அம்மா அவர் போக்கு சரியில்லை. என்னையா போக்கு சரியில்லை? அவர் நல்லா தானே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நான் சொல்றேன். இல்லைம்மா அவர் சரியில்லைம்மா. நீங்க இப்ப கட்சிக்கு பொதுச் செயலாளர் ஆகணும், நீங்களே முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை கொண்டாந்து காலையில 6 மணிக்கு வருவாங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா மத்தியானம் 3 மணிக்கு வருவாங்க. திருப்பி சாயந்தரம் வருவாங்க. இதை நான் வெளியில சொல்லலை. அப்போ எனக்கு நீங்க இருந்தாதான் சரியாகும். அத்தனை பேரும் சேர்ந்துக்கிட்டு நீங்க இருந்தாதான் சரியாகும், நீங்க இருந்தாதான் சரியாகும், இவர் இருந்தா சரியா வராது அப்படிங்கிற பொதுச் செயலாளர் நீங்க ஆகணும். இல்லப்பா நீங்க உங்களுக்குள்ளே சொல்லிடுங்க, நல்லபடியா நடத்துங்க. அப்படித்தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். எனக்கு அம்மா இறந்த துக்கம் என்னால மறக்க முடியல. இல்லம்மா நீங்க வந்தாலும் சரி சொல்லி அவங்களே என்னை தொந்தரவு பண்ணி பொதுக்குழுவை கூட்டி அங்க என்ன பொதுச் செயலாளர் நியமனம் பண்ணி வீட்டில் கொண்டாந்து கொடுத்து என்ன ஆபீஸுக்கு அழைச்சிட்டு போறாங்க. இதுதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், நாங்கெல்லாம் வேலை செய்யறாங்க. அதனால என்ன பண்ணேன், பேச்சாளர்கள் எல்லாம் மாவட்ட வாரியாக சொல்லி எல்லாரையும் எல்லாரையும் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். மாவட்ட அமைப்புகளை கூப்பிட்டு காலையில் ஒரு மாவட்டம், மத்தியானம் ஒரு மாவட்டம்னு பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். இது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. திருப்பி அதே குறை அவர் மேலே அவரையும் கூப்பிட்ட ஒரு நாள் பன்னீர்செல்வத்தையும் வர சொல்லி அமைச்சர்களாக இருக்கிறவங்க அத்தனை பேரையும் வர சொல்லி போயஸ்கார்ட வீட்டுக்கு எல்லாரையும் ஒன்றா உட்கார வச்சு என்ன பன்னீர்செல்வம் செய்கிறார் சொல்லுங்க, நேரம் சொல்லுங்க, நான் கேட்கணும் அப்படிங்கிற. இல்லை நாங்கள் ஏதோ போய் கேட்டோம், ஏதோ ஒரு போலீஸ் அதிகாரியை மாற்றணும்னு ஒரு மந்திரி சொல்லியிருந்திருக்காரு. அவர் நல்ல அதிகாரி இல்லை, அம்மா இருக்கும்போதே ஒதுக்கி வச்ச மனுஷன். நான் டக்குன்னு சொன்னேன்,
அம்மாவே சரியில்லைன்னு சொல்லி ஒதுக்கி வச்சவரை எப்படி போட முடியும்? அதுல ஒன்றும் தவறு இல்லை, பன்னீர்செல்வம் சொன்னதில்லை அப்படின்னு நான் அந்த மந்திரிக்கு எடுத்து சொல்றேன். இதெல்லாம் போய் ஒரு குறையா சொல்லலாமா அப்படின்னு சொல்றேன். அம்மாட்ட ஒரு பழக்கம், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கட்சிக்காரங்க தலையீடு இருக்கக்கூடாது அப்படிதான் நடத்துனாங்க. அதனாலதான் திருட்டு இல்லை, பிரச்சனைகள் இல்லாம இருந்தது. மந்திரிகளுக்கு அது வேலை இல்லை. போலீஸ் ஸ்டேஷன்ல யாரை போட்டா உங்களுக்கு என்னம்பாங்க? அம்மா நானே என் காதால கேட்டிருக்கேன். அதனால நல்ல அதிகாரிகளை தான் போடணும்ன்றாங்க. அம்மா இல்லை என்னன்னா அவங்க சீட்டை கொடுத்து போடணும்னு இருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு? இல்லை, அது அம்மா சொல்றது, அது அப்படியே தான் போகணும்னு இருக்காரு. அவர் மேல அது தப்பு இல்லை. நானா இருந்தாலும் அதை தான் செய்வேன். இப்படி ஆச்சு. ரொம்ப நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவருக்கு. அவராலையும் வெளில சொல்ல முடியல. அதுக்கப்புறம் பார்த்தேன், இதை எப்படியோ விட்டுட்டு போனா பிரச்சனை பெருசாகும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகுதான் நான் ஆகுறேங்கிற முடிவுக்கு வந்தேன். இல்லைன்னா நான் வந்துட மாட்டேன். பொதுச்செயலா இருந்து நான் கச்சை பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஆனா இந்த பிரச்சனை உள்ளுக்குள்ள புகஞ்சதுனால இதை தடுக்கிறதுக்கு ஒரு வழி இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணிதான் நான் ஒத்துக்கிட்டேன். அதுக்குள்ள பன்னீர்செல்வத்துக்கு என்ன ஆச்சு அவருக்கே தெரியும். எல்லாரையும் வச்சு ஒன்னா வச்சுதான் பேசுறேன். என்ன ஆயிடுச்சு, திடீர்னு போய் அம்மா சமாதியில போய் உட்கார்ந்து தர்மம் உட்கார்ந்து அது யாரோ சொல்லியிருக்காங்க, எல்லாருக்கும் புரியும். ஏதோ கேட்டு ஏதோ பண்ணிட்டாரு. கடைசியில் அதே இன்னை வரைக்கும் அவருக்கு சிக்கலாயிடுச்சு. அது வேற. அதனால இந்த மாதிரி ஆயிடுச்சு பிரச்சனை. அதுக்கப்புறம் எங்க கேஸ முடிச்சு நாங்களே மறந்துட்டோம். தீர்ப்புக்கு வெயிட் பண்றோம். 1 வருஷத்துக்கு மேல இருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா நான் போய் லெட்டர் கொடுத்துட்டேன். கவர்னர் ஆளே இல்லை, வெளில போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அதுக்குள்ள தீர்ப்பு வருது, சீக்கிரமா வருது. 4 ஆண்டு சிறை தண்டனை அப்படின்னு வருது. நான் அதுக்கெல்லாம் பயப்படல. என்னோட கவனம் கூட என்ன இருந்தது, கவர்மெண்ட கலைக்க விட்டுறக்கூடாது, நம்ம கவர்மெண்ட உட்கார வச்சுட்டு போகணும். அந்த பொறுப்பு அதிகமாயிடுச்சு எனக்கு. அதனால என்ன பண்ண, தீர்ப்பு வந்தது. 1 வாரம் டைம் கொடுக்க சொல்லு, எனக்கு இங்க வேலையெல்லாம் இருக்கு, முடிச்சுட்டு வரணும் பொண்ணு. அங்க டெல்லியில உள்ள ஜட்ஜி என்ன சொல்லிட்டாரு, கொடுக்க முடியாது, நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு பெங்களூர் ஜெயிலுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே என்ன பண்றேன், உடனே எம்எல்ஏக்களை கூட்டி உட்கார வச்சு நான் பேச வேண்டியதெல்லாம் சொல்லி, இப்ப இருக்கிறார் இல்லையா, இவரை முதலமைச்சரா தேர்ந்தெடுத்தோம். நான் பேரை சொல்ல கூட விரும்பல. அதனால நான் வாயினால சொல்லல, உங்களுக்கே புரியும் யாருன்னு. சரி, இவரை முதலமைச்சர் ஆக்கணும் சொல்லிட்டு அந்த தீர்ப்பு காதல கேட்டு 5 நிமிஷத்துக்குள்ள நான் இந்த வேலையை பண்ணேன். அவர் உடனே என்ன சொல்றாரு, அம்மா கவர்னர்கிட்ட லெட்டர் கொடுக்குறப்ப நீங்களே எல்லார்ட்டையும் கையெழுத்து வாங்கி நீங்களே இருந்து கொடுங்கம்மா அப்படிங்கிறாரு. அதனால உட்காந்து அம்மா போட்டோ வச்சு சத்தியம் பண்ண சொல்லி எல்லாருக்கிட்டையும் கடிதத்தை வாங்கி அதுக்கப்புறம் கொடுத்து நான் கையெழுத்து போட்டு கவர்னருக்கு அனுப்பிச்சு விட்டு மறுநாள் காலைல 11 மணிக்கு பெங்களூருக்கு போனேன். இதுதான் நடந்தது. அப்படியே 2-3 மாசம் போச்சு.
அப்ப எல்லாம் இவர் எப்படி என்ன அப்படிங்கிறது எனக்கு சரியா தெரியல. அங்க போனதுக்கு அப்புறம் 4-5 மந்திரிங்க வந்தாங்க என்னை பார்க்க. ஒரு 2 மாசத்துக்குள்ள வந்தாங்க. வந்து எல்லாரும் பார்த்துட்டு பேசிட்டு இருந்துட்டு, அம்மா நீங்க வந்து சென்னை ஜெயிலுக்கே நம்ம மாத்திக்கலாம், நீங்க ஏன் பெங்களூர்ல இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அதில் செங்கோட்டையர் ரொம்ப கேட்டார். அது அம்மா இங்கே மாற்றிக்குவோம், நம்ம செக்ரட்டரி வந்து ஹோம் செக்ரட்டரி லெட்டர் கொடுத்து பெங்களூர் ஹோம் செக்ரட்டரி கொடுத்தா போதும், நம்மளுக்கு இங்க டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருவாங்க, அதனால நீங்க நம்ம ஊர் ஜெயிலுக்கு வந்துடலாம். ஏதோ தெய்வாதீனமா எனக்கு இருக்கு, இல்லைன்னா நான் இன்னைக்கு பேசிட்டு போனாங்கிறதே கஷ்டம். அதனால நான் யதார்த்தமா சொன்னேன், இல்ல செங்கோட்டையன் நான் இங்கே இருக்கேன் பெங்களூர்லயே. நான் சொன்ன காரணம் வேற என்னன்னா, நீங்க அரசாங்கத்தை திமுகவுக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்ப நான் அங்க வந்தேன்னா, நீங்க ஆட்சி பண்ற இடத்துல உள்ள ஜெயில நான் இருக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, சசிகலா அவங்களுக்கு சாப்பாடு கேரியர்ல போடுச்சுப்பா. இந்த மாதிரி இன்னைக்கு கொண்டு போய் சொந்தக்காரவங்க போனாங்க, 40 நிமிஷம் தான் பார்க்கணும், அரை நாள் உட்காந்து பார்த்துட்டு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? வேண்டாம். நீங்க ஆக்கப்பூர்வமான வேலையை பாருங்க. மக்கள் வாக்கள் சொல்லிட்டாங்க, நம்ம வேலையை பார்க்கணும், அதனால வேணாம், நான் இங்கே இருந்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டான்னு சொல்லிட்டேன். அப்புறம் பின்னாடி போக போக தான் தெரிஞ்சிச்சு எனக்கு, நம்ம வேண்டான்னு சொல்றதுதான் நல்லது அப்படின்னு நினைக்கிற அளவு வச்சுட்டாரு. அது போகட்டும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பொதுக்குழுவே அதுக்கு தானே இருக்கு நீக்கிறதுக்கு. அதனால என்னன்னா உடனே ஒரு பொதுக்குழுவை கூட்டி என்ன நீக்கிறாங்க. நான் ஒரு முதலமைச்சரா உட்கார வச்சுட்டு போயிருக்கேன். அப்ப எப்படியா என்ன மாதிரி போட்டா எப்படி இருக்கும்? நான் எப்போதுமே கோபத்தை காட்டுறதே இல்லை. அது தலைவரோட பழக்கம். அது நான் தலைவர்கிட்ட ஒரு 3-4 வருஷம் பேசிட்டு இருந்திருக்கேன். அப்ப சொல்லுவாரு, அவர் சொல்றது ரொம்ப கருவி போச்சு அப்ப எனக்கு. அதனால நம்ம எடுத்தோம் அவருக்கு இருக்கக்கூடாது, அதனால தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, உள்ளார பார்த்தீங்கன்னா நான் வந்து வெளியில சொன்ன என் வீட்டில் உள்ளவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. இன்னைக்குதான் எனக்கு நடந்தத இந்த பக்கம் உள்ள உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு இது தெரியணும் அப்படிங்கிற முடிவுல தான் இன்னைக்குதான் நான் வாயை திறந்து இதை சொல்றேன். இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது என்ன நடந்தது. அங்க உள்ளார பாத்தீங்கன்னா டெய்லியே எனக்கு பிரச்சனை. இவர் இங்க இருந்துட்டு அங்க உங்களோட பேசிக்கிட்டு ஆபீசர்களை எல்லாம் கையில போட்டுக்கிட்டு நான் உட்காந்தா தப்பு, நின்னா தப்பு, இப்படிதான் அந்த ஜெயிலையும் நான் இருந்துட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இடையில வந்து என்னுடைய கணவருக்கு உடம்பு சரியில்லை, பார்க்கணும்னு கேட்கிறாரு, அதனால வந்து பரவல் கொடுங்க, விடுப்பு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஆபீசருக்கு நம்ம வக்கீல் போய் லெட்டர் கொடுக்குறாரு. சாதாரணமா எல்லாருக்கும் கொடுக்கறது 15 நாள் கொடுப்பாங்களாம். அதே போல எனக்கும் 15 நாள் கொடுத்தாரு. அந்த 15 நாள் கொடுத்துட்டு அந்த அம்மாவை ரெடி ஆகி வர சொல்லுங்க, நீங்க அழைச்சிட்டு போங்க அப்படின்னு நான் வந்து எஸ்பி ஆபீஸ்ல உட்கார்ந்துருக்கேன். அப்ப எஸ்பி பதில் இல்லை எங்களுக்கு.
எனக்கு அந்தூர் ஜெயில் தான் பரவல் கொடுக்கணும். அவங்க 15 நாள் கொடுத்துட்டாங்க. ஆனா இங்கேருந்து பதில் வர மாட்டேங்குது. நம்ம உட்கார வச்சுட்டு போன அரசாங்கத்துலேருந்து பதில் வரல. என்ன வருது? கமிஷனர் பேசுறாரு. நான் நேராக உட்கார்ந்துருக்கேன், அந்த எஸ்பி ஆஃபீஸ்லேயே உட்கார்ந்துருக்கேன். அவர் ஃபோனில் ஸ்பீக்கர் ஃபோனை ஆன் பண்ணுறாரு. எனக்கு காதில் விழுந்து. ஏன்னா அந்த மனுஷனுக்கு தர்ம சங்கடமாகும். அவரே என்ன நீங்களும் கேளுங்க என்ன சொல்றாங்க. கமிஷனர் மெட்ராஸ்லேருந்து என்ன சொல்றாரு? சார் 15 நாளுக்கெல்லாம் கொடுக்க முடியாது. நாங்கள் இங்கே போலீஸ் இது பர்மிஷன் கொடுக்கணும். 15 நாள் கொடுக்க முடியாது, 5 நாள் தான் கொடுக்க முடியும். அஞ்சு நாள் தான் கொடுக்க முடியும், அதுக்கு மேலே கொடுக்க முடியாதுன்னு அந்த இவர் கேட்குறாரு ஜெயில் சூப்பரன்னு. சார் ஜெயிலில் கொடுக்கறது நாங்கள் கொடுக்குறோம் 15 நாள், நீங்கள் எப்படி அதை வேண்டான்னு சொல்ல முடியும்? நீங்கள் போலீஸ் பர்மிஷன் மட்டும் கொடுங்க. இல்லை சார், சிஎம்ஏ சொல்கிறாரு 5 நாளைக்கு மேலே கொடுக்க வேண்டான்னு. அதனால நான் என்ன சார் பண்ண முடியும்? நீங்கள் என்னை பற்றி ஆஃபீஸில் தெரியும், நியாயமாக இருப்பேன்னு. நீங்கள் சின்னம்மாட்டே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் சார், அவங்க ஒத்துவாங்க சார். நான் எதுவும் உட்காந்துருக்கேன். சரி பரவாயில்லைங்க, அதிகாரி மேலே உள்ளவங்க சொல்கிறப்ப அதிகாரியும் ஒன்றும் பண்ண முடியாது. பரவாயில்ல 5 நாள் பரவாயில்ல, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். அப்புறம் 5 நாள் கொடுக்குறாங்க. அடுத்தது நம்ம எங்கே தங்குறோன்னு கொடுக்கணும். நான் யதார்த்தமாக கோயிலுக்கான வீட்டில் இருந்தானே ஜெயிலுக்கு போனேன். அதனால நான் அந்த அட்ரஸே கொடுக்குறேன். உடனே அங்கேருந்து வருது திருப்பி 14 கண்டிஷன். இந்த மாதிரி யாருமே வந்தது இல்லையா, அவர் பார்த்ததே இல்லைங்கிறாரு சர்வீஸில். என்ன கண்டிஷன் வருது? நீங்கள் சொந்தக்காரங்களை பார்க்கக்கூடாது, ட்ரெஸ்ஸை பார்க்கக்கூடாது. நேராக ஒரு வீட்டில் இருக்கீங்க, வீட்டிலேருந்து நேராக மருத்துவமனைக்கு போகலாம், மருத்துவமனையிலேருந்து நேராக வீட்டுக்கு தான் வரணும். வேற எங்கேயும் வெளியிலே போகக்கூடாது. ஆஸ்பத்திரிக்கு போங்க, வீட்டுக்கு வாங்க, ஆஸ்பத்திரிக்கு போங்க, வீட்டுக்கு வாங்க, வேற எங்கேயும் நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் போயஸ் கார்டன் வீட்டில் தங்கக்கூடாது, அது மெயின் கண்டிஷனில் வருது, தங்கக்கூடாது. அப்படி போயஸ் கார்டன் வீட்டில் தான் தங்குவேன்னா இந்த 5 நாளையும் கேன்சல் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. நான் சரி வெளியூருக்கு போகிறேன், போய் பார்த்தோம். சரி பரவாயில்ல, என்னோட சொந்தக்காரங்க வீடு அங்கே நான் தங்குறேன், டி நகரில் தங்குறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒத்துக்கிட்டு போனேன். அதுக்கப்புறம் அவங்க மறைஞ்சதுக்கு பிறகு தகவல் வருது, அதுக்கும் 15 நாள் கொடுக்க முடியாது, 10 நாள் தான் அப்படிங்கிறாங்க. பொதுவாக எங்கள் பக்கம்லாம் 15ஆம் நாள் தான் காரியம்லாம் பண்ணுவாங்க. ஆனால் வேறு வழி இல்லை, ஏன்னா எனக்கு கொடுக்கல. அதனால 10ஆவது நாள் பண்ணிட்டு நான் அன்றைக்கே புறப்பட்டு பெங்களூருக்கு போனேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா உட்கார வச்சவங்கள எவ்வளவு ஈஸியாக திட்டுவாங்களோ அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. சரி, இதெல்லாம் மீறி நான் திரும்ப வந்து விடுதலை ஆகி சென்னைக்கு வர்றேன். எல்லாரும் வந்து பார்த்தீங்க, வர்றப்ப கட்சி கொடி கட்டக்கூடாது, இது அம்மா சமாதிக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், நீ என்ன சொல்றது, நான் என்ன கட்சி கட்டி பண்ணுறது அப்படிங்கிறதுனா நான் வேற வண்டி மாற்றி வந்தேன். என்ன அரசு பண்ணணும், தமிழ்நாடு பார்டர் வந்ததுமே என்னை அரெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுவும் எனக்கு செய்தி வந்துருச்சு. ஆனாலும் நான் வந்து போய் கலக்க மாட்டேன், நான் வேற வண்டி மாற்றி நான் வந்துட்டேன். இது எதுக்கு சொல்றேன்னா, இந்த அளவுக்கு
கட்சியில யாரும் இருக்கக்கூடாது, கட்சியில இருக்கவங்கள எல்லாரையும் வெளில தந்துடும். இதெல்லாம் என்ன போகுது? இதனால என்ன ஆகுது? கட்சியே சரிஞ்சு கீழே போயிடுச்சு. அதுதான் உண்மை. இந்த உண்மைய எவ்வளவு நாளைக்கு மறைக்க முடியும்? மறைக்க முடியாது. அதனால தலைவரும் சரி, அம்மாவும் சரி, எப்படி இந்த கட்சியை பார்த்துக்கிட்டாங்க? தலைவர் சொல்லுவார், உண்மையா கட்சியா ஒரு கட்டத்துல அண்ணா சொன்னா அதை சொல்லி போட்டுட்டாரு. முதல்ல கட்சி ரெண்டாவது அப்படின்றார். அதனால செய்யறது எந்த விதத்திலையும் நியாயம் கிடையாது. முதல்ல ஊர் ஜனங்க எப்படி மதிப்பாங்க? இவரை எப்படி மதிக்க நினைப்பாங்க? எப்படி நல்ல மனுஷன்னு சொல்லுவாங்க? அப்புறம் நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், இது சரியா வராது. இவரை பொறுத்த வரைக்கும் தான் இருக்கணும், கட்சி என்ன ஆனாலும் பரவாயில்ல, கட்சி தொண்டர் நினைக்கல. கீழே கிளைக்கழகத்திலிருந்து ஆரம்பிச்சு மேல்மட்டம் வரைக்கும் யாரையும் இவர் திருப்திப்படுத்தல, இவர் தன் போக்கையும் மாற்றிக்கல. அப்படிங்கும்போது நானும் 9 ஆண்டு காலம் 9 ஆண்டு காலம் எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு, இந்த ஒரு கட்சி இது நம்ம தனிப்பட்ட முறையில ஒருத்தங்க மேல கோபங்கிறதுனால நம்ம அப்படிலாம் நடந்துக்க கூடாது, எப்படியாவது கட்சை ஒண்ணு இணைக்கணும் அப்படிங்கிற நிலையில தான் நான் என்னோட அந்த 9 ஆண்டு காலமும் போயிருக்கு. நான் நினைச்சிருந்தா அப்பயே எதுவும் பண்ணிருக்க முடியும். நான் அந்த மாதிரி செய்யலை. காரணம் என்னன்னா, தலைவரையும் அம்மாவும் நினைச்சு சரி 21 தேர்தல் வருது. 21 தேர்தலில் இப்போ உடனே எதுவும் பண்ண முடியாத நேரம். அதனால இந்த குரூப் இருக்கணும்ங்க. நாங்கள் முதல்ல பார்க்குறோம். சரி அதுவும் சரி, நீங்க பாருங்க, செய்யுங்க, நல்லதுதான் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 தேர்தலில் தோல்வியை மட்டும்தான் பார்த்துருக்கோம், வெற்றி பெறலை. அதனால எதிர்கட்சிகள் எப்படி இருக்கு? மோசமா இருக்கு. ஏதாவது நல்ல ஆட்சி பண்ணுவா பண்ணல. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் நம்மளுக்கு கொடுக்குற ஆதரவை என்னைக்கு அவங்க மனசுல இருந்து எடுக்கல. ஆள் சரியில்லை, அப்பா வேற மாதிரி நினைக்கிறாங்க. இன்னும் திருந்தலையே அப்படின்னு போறாங்க. அம்மா இருந்தாங்க, 13 கேஸ்ல சொல்லுண்ணா, 12 கேஸ்ல நாங்க விடுதலை ஆனோம். ஒரு கேஸ் தான் கடைசியில இருந்தது. ஆமா, அந்த கேஸ்ல நாங்க சாதாரணமான கேட்காது. இதுல இப்பெல்லாம் ஆகிறதுக்கே வாய்ப்பே இல்லை. இதுல அப்பவே ரொம்ப சுத்தமா பண்ணாரு. பதவியில இல்லாத எல்லையும் சேர்த்து இவரா கூட இருந்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. அதனால இவளையும் இந்த கேஸ்ல சேர்த்து 3 நாள் தொகுத்தால சேர்த்தது. அதுதான் இப்படி நடந்தது. ஆனா ஒண்ணு சொல்றேன், அதிகாரமோ கொடுக்கிற தீர்ப்பை விட மக்கள் மகத்தானது. அதை தமிழ்நாட்டு மக்கள் அம்மாவுக்கு என்னதான் நீ அம்மா மேல தண்டனைன்னு சொன்னாலும் திருப்பி வெற்றி பெற்று திருப்பி ஜெயிக்கிறாங்க அம்மா. அதனால தமிழ்நாட்டு மக்கள் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு.
அதனால அவங்க என்னைக்கும் நம்மளை விட மாட்டாங்க. அதனால நான் இப்போ ஒரு இந்த மண்டையில தான் அந்த முடிவை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள்கிட்ட இப்ப என்ன நினைக்கிறேன், இந்த சமயத்துல நான் வந்து நான் பேசாம இருந்தேன்னு வச்சுங்க, நான் இந்த மாதிரி 9 வருஷம் இருந்த மாதிரி தொடர்ந்து இருந்தேன்னா புரட்சி தலைவி அம்மாவுடைய வழிவந்த கழக தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நான் செய்கின்ற பெரிய துரோகம் ஆயிடும். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்திருக்கேன். தமிழகத்திற்காக, தமிழகத்தில் உள்ள மக்களுக்காக, நம் கழக தொண்டர்களுக்காக புதிய களத்தை காணப்போகிறோம். ஒரு புதிய கட்சியை ஆரம்பிக்க போகிறோம். இது ஒரு திராவிட கட்சியாக பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் வழியில் ஏழை எளிய சாமானிய மக்களுக்கான ஒரு கட்சியாக எதிரிகளையும் துரோகிகளையும் வேறறுக்கின்ற செயல்படும். நமது கட்சியின் கொடியை இங்கே அறிமுகப்படுத்துவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதை கருப்பு வெள்ளை சிவப்பு வண்ணத்தில் பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் உருவத்தை தாங்கி நிற்கின்ற கட்சியின் பெயரை மட்டும் விரைவில் அறிவிக்கிறேன். இதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமில்லை என்பதை அனைவருக்கும் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். களம் காண்போம், நம் இருவரும் தலைவர்களின் பொற்கால ஆட்சியை அமைப்போம்.
அடக்குமுறைக்கு எதிரான சொன்னார். போராட்டத்தின் நிறம் பயமற்ற இதயத்தில் வெள்ளை எங்கள் நெஞ்சின் தூய் மக்களிடம் கொண்ட நம்பிக்கை நீதியின் உறுதி சிவப்பு எங்கள் ரத்தத்தின் ஆட்சி தியாகத்தில் வரலாறு புரட்சியின் குரல். உங்களுக்காகவே நான் இந்த கொடியை இங்கே அறிமுகப்படுத்தியதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. தெற்கு சீமையே வீரத்தின் அடையாளம் தான். இந்த பெருமைக்குரிய மண்ணில் எனது முடிவை அறிவித்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஜாதி மத வேறுமற்ற தலைவர்கள் வாழ்ந்த இடம். மாவீரன் புலித்தேவன், அவருக்கு துணையாக ஒண்டி வீரன் எண்ணி காலாடி, அதே போல வீரமங்கை வேலு நாச்சியார், மருது சகோதரர்கள் அவருக்கு துணையாக உடையாள் படைக்கு குழிவி. அந்த அம்மாவை பொறுத்தவரை ஜாதி மதம் பார்க்கவில்லை, பூலித்தேவனை பொறுத்தவரையும் ஜாதி மதம் பார்க்கவில்லை. வீரமங்கை வேலு நாச்சியார் 8 வருடம் காத்திருந்து வெள்ளையரை வென்றார். அவருக்கு உறுதுணையாக மைசூர் சுல்தான், ஹைதராபாத்தில் ஹைதர் அலி கூட இருந்தார்கள். யாரும் ஜாதி மதம் பார்க்கவில்லை. அதே போல வீரபாண்டிய கட்டபொம்மன் வெள்ளையரை வெளியேற்ற அவர் பட்ட பாடு. இங்கேயும் ஜாதி மதம் வரவில்லை. அதே போல வாவு சிதம்பரனார், அவரும் தெற்கு சீமைக்கு சொந்தக்காரர். அவரை பொறுத்தவரை வெள்ளையனால் மட்டும்தான் கப்பல் ஓட்ட முடியுமா, நானும் வியாபாரம் செய்து காட்டுகிறேன் என்று செய்து காட்டியவர். அவர் வழி தொட்டு வந்தவர்கள் பசும்பொன் ஐயா அவர்கள், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். இவர்களெல்லாம் வந்த மண் இது என்பதால் வீரத்தின் அடையாளமாக இந்த இடத்தில் சொல்வதுதான் சரியாக இருக்கும் என்று இந்த இடத்தை தேர்வு செய்தேன். தலைவர் சொன்னாரு, என்றும் நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை, இது அறிஞர் அண்ணா எழுதி வந்த ஓலை என்ற புரட்சி தலைவரின் பாடல் வரிகளுக்கு ஏற்ப நாளை நமது வெற்றி நிச்சயம். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம். மக்களால் நான், மக்களுக்காக நான்.